Hi guys, welcome to my YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா கசூத்தி எம்ப்ராய்டரி லெசன் 3. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எம்ப்ராய்டரி வீடியோஸ் மட்டும் இல்லாம crochet வீடியோஸும் இருக்கு. ஓகே, கசூத்தி எம்ப்ராய்டரி லெசன் 3ல வந்து நான் மெந்தி அண்ட் நெகி இந்த ரெண்டு டிசைனும் மிக்ஸ் பண்ணி தான் போட போறேன். நம்ம டிசைனை வந்து ஃபேப்ரிக்ல ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது நான் மொபைல்ல இருந்தா ட்ரேஸ் பண்ணேன். எப்படி ட்ரேஸ் பண்ணுங்கிற வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் மெந்தி எம்ப்ராய்டரி தான் போடுறேன். ஆல்ரெடி வந்து நான் லெசன் 1ல வந்து இதை பத்தி டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இது போடுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தனியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நான். கசூத்தி எம்ப்ராய்டரியில 4 டைப்ஸ் இருக்கு. இந்த 4 டைப்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ்ல வருவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிராஸ் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் போட்டு முடிக்க கூடாது. கிராஸ்ல ஒரு சைடு இந்த மாதிரி ஸ்லாண்டிங் மட்டும் நம்ம எல்லா பாக்ஸ்க்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல வந்து இந்த சைடு ஸ்லாண்டிங் போடணும். கசூத்தி எம்ப்ராய்டரியில முராகி, கவண்டி, நெகி இந்த 3 ஸ்டிச் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் மெந்தி இந்த டிசைன் வந்து முன்னாடி வந்து வேற மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து வேற மாதிரி இருக்கும். மெந்தி எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு மெத்தட்ஸ்ல வந்து நம்ம எம்ப்ராய்டரி போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. எல்லா பாக்ஸ்லயும் வந்து ஒன்று விடாம எல்லா பாக்ஸ்லயும் வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் ஸ்லாண்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணிட்டு செகண்ட் மெத்தட் காமிக்கிறேன். இப்போ செகண்ட் மெத்தட் காமிக்கிறேன். செகண்ட் மெத்தட்ல வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 2 பாக்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கீழே இருக்கிற லைன் போவோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம 2 பாக்ஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் லைன்ல உள்ள 2 பாக்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் லைன். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனாகவும் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இதுவுமே ஒரு டைப், அது இதுக்கு முன்னாடி போட்டது ஒரு டைப். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைப் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்கிற மெந்தி டிசைனை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் 3த்துக்குமே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெகி எம்ப்ராய்டரி போடலாம். நெகி எம்ப்ராய்டரி வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம ரன்னிங் எம்ப்ராய்டரி போடுற மெத்தட்ல தான் நெகி போடணும். பட் இதோட டிசைன் வந்து கொஞ்சம் லாங் அண்ட் ஷார்ட்டாக இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து முடிச்சுட்டு எல்லா கசூத்தி எம்ப்ராய்டரிலையுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்வர்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து முடித்ததுக்கு அப்புறமா ரிவர்ஸில் வந்து நம்ம போடணும். ஸோ இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நெகி எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கசூத்தி எம்ப்ராய்டரியோட லெசன் 1 and 2 வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மல் எம்ப்ராய்டரி கிளாஸஸும் அதுக்கப்புறம் crochet கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்ட் கிளாஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம எல்லா ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரிஸும் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போ நம்ம நெகி எம்ப்ராய்டரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். எப்படி பின்னாடி நாட் போடுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டில் வந்து நீங்கள் லாக் மாதிரி போட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் போட்டிருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்க்கு போடலாம். நீங்கள் வந்து இந்த பார்டர்ஸ்க்கு போடலாம், இல்லைனா தனித்தனியாக மோட்டிவ்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.